சிபிஎஸ்இ பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் 2 முறை பொதுத் தேர்வு நடத்த திட்டம். புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை அதிகாரிகள் தகவல். தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளில் 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் 90% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். வடசென்னையை வளர்ச்சி சென்னையாக மாற்றுவதற்கு 6400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் பேச்சு. 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்பட இருக்கிறது வடசென்னைக்காக என்று நான் அறிவித்தேன். இப்பொழுது 1000 கோடி அல்ல, 6400 கோடியாக உயர்த்தப்பட்டு அந்த பணிகளை எல்லாம் இன்றைக்கு நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தேர்தலின் போது சொல்லாத புதுமை பெண் திட்டத்தையும் நிறைவேற்றியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறை. அறிவிக்காத தேர்தல் நேரத்தில் சொல்லாத திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அது என்னென்னு என்று கேட்டால் உதாரணத்துக்கு ஒன்று நான் சொல்லுகிறேன். புதுமை பெண் என்கிற திட்டம் தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கப்படவில்லை. மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதால் குழந்தைகள் தன்னை அப்பா அப்பா என்று அழைப்பதாகவும் குறுக்கு. 1000 ரூபாய் அந்த மாணவிக்கு வழங்கப்படும் என்று அறிவித்து இன்றைக்கு அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இந்த மாணவிகளெல்லாம் என்னை பார்த்து அப்பா 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 என்று அழைக்கக்கூடிய குடியிருப்பு ஆணைகளை பெற்ற பயனாளிகளுக்கு விருந்து அளித்து உபசரித்த அரசு. தனது கையால் பயனாளிகளுக்கு பிரியாணி பரிமாறினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உன்னை புகட்டுவது கட்டாயம் எனில் உன்னை ஒழிப்பதும் எங்களுக்கு கட்டாயம் என்றும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் கவிதை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஹிந்தி ஒழிப்பு பதிவு. வருகிற 25ஆம் தேதியன்று மீண்டும் கூடுகிறது தமிழக அமைச்சரவை. தமிழக பட்ஜெட் தொடர்பாக ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். தமிழக ரயில்வே காவல்துறையில் காவலர்கள் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை. ரயில்வே போலீஸ் டிஜிபி வன்னிய பெருமானுடன் காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் ஆலோசனை. 2009ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார். சிபிஐ விசாரித்து வரும் வழக்கில் இன்று வரை நியாயம் கிடைக்கவில்லை என கூறி சிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக பேரணியாக சென்ற வழக்கறிஞர்கள் கைது. வருகை பதிவு குறைவாக இருக்கும் மாணவரை தேர்வு எழுத அனுமதிப்பது முறையாக வருகை பதிவு வைத்திருக்கும் மாணவர்களை கேலிக்கூறியாக்கியுள்ளது. கல்வி சார்ந்த விவகாரத்தில் தாங்கள் தலையிட முடியாது என்பதை பலமுறை சுட்டிக்காட்டியிருப்பதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. ஹிந்தி படித்தால் மட்டுமே தமிழகத்திற்கு நிதி வழங்குவோம் என மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் நேரடியாக கூறுவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மட்டும்தான் உங்களுக்கான கல்வி நிதி உதவியை 2150 கோடி ரூபாயை விடுவிக்க முடியும், மாநிலத்துக்கு தர முடியும் என்ற
இந்தி படித்தால் மட்டும்தான் கொடுப்போம், அப்படி இல்லைன்னா மற்ற மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்து விடும் என்று பிரித்து கொடுத்திருக்கிறாங்க. ஒன்றிய அமைச்சர், கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் இதை நேரடியாகவே சொல்லியிருக்கிறார். எந்த நிலையிலும் கல்வி மற்றும் நிதி பெறும் உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் அதற்காக போராடி வருவதாகவும் திருமண விழாவில் சூளுரை. தமிழகத்தில் தொடர்ந்து பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை நடப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் பதவி நீட்டிக்க தகுதியில்லாத அன்பில் மகேஷ் பதவி விலக வேண்டும் எனவும் காட்டு. மைக் புலிகேசிக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண விரும்பவில்லை. சீமானை விமர்சித்த திருச்சி சரக டிஐஜி வருண்குமார். இந்த மைக் புலிகேசிக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ண விரும்பல, விடுங்க பார்த்தலாம். இந்த மைக் புலிகேசிக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ண விரும்பல, விடுங்க பார்த்தலாம். டிஐஜி வருண்குமாருக்கு செல்போன் திருடுவதுதான் வேலை என சீமான் விமர்சனம். டிஐஜி வருண்குமார் தனி அரசாங்கமே நடத்தி கொண்டிருப்பதாகவும் பேட்டி. அவர் ஒரு அரசாங்கம் நடத்துவாரு. நீங்க எங்க வழக்கு போடுங்க என் கட்சிக்காரர் மேல, அங்க இருக்கிற ஒருத்தரை சொல்லி அங்க ஒரு வழக்கு போட சொல்லி தூக்கிட்டு போயிடுவாப்ல. போனவன செல்போனை பறிச்சிருவாப்ல. அவருக்கு வேலையே செல்போன் திருடுறது தான். அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற அந்த குரல் பதிவுகளை திருடுறது தான். திருவள்ளூர் மாவட்டம் பத்தியால்பேட்டையில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக வீடு கடைகள் அகற்றப்படுவதற்கு எதிர்ப்பு. நெடுஞ்சாலைத்துறையின் நடவடிக்கை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் முறையீடு. செங்கல்பட்டு மாவட்டம் வேங்கிவாசல் அருகே சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள் அகற்றம். வீடுகளை அகற்றிய ஜேசிபி இயந்திரம் மீது கல்லை வீசிய நபரை குண்டுக்கட்டாக தூக்கி சென்ற போலீசார். தாம்பரம் அருகே அகரம் தென் கிராமத்தில் ஆக்கிரமிப்பு வீடுகள் இடித்து அகற்றம். ஊராட்சி தலைவர் உள்ளிட்டோரின் வீடுகள் அகற்றப்பட்டதால் பெண்கள் கண்ணீர். $20 லட்சம் வழிப்பறி செய்த வழக்கில் SSI ராஜா சிங் மற்றும் சன் லாய்ட் ஆகியோரின் ஜாமீன் மனு தள்ளுபடி. அதிகாரிகள் தொடர்ந்து குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என கூறி மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். கடந்த 1ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 13 பேருக்கு தலா $50,000 அபராதம் விதித்தது இலங்கை நீதிமன்றம். விசைப்படகு உரிமையாளருக்கு அந்நாட்டு மதிப்பில் $6 மில்லியன் அபராதமும் 18 மாத சிறை தண்டனையும் விதித்ததால் அதிர்ச்சி. திருப்பூரில் கத்தி மூனையில் ஒடிசா பெண் தொழிலாளி கூட்டு பாலியல் வன்கொடுமை. சத்தம் போட்டால் கொன்று விடுவதாக முரட்டி நள்ளிரவில் கணவர் குழந்தை கண் முன்னே கொடூரம். திருப்பூரில் ஒடிசா பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது. வேலை தேடி வந்து தங்கும் இடத்தில் இருந்தவர்களை அழைத்து சென்று அட்டூழியம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக கோலங்கள். ஹிந்தியை திணிக்காதே, தமிழ்நாட்டிற்கு நிதி எங்கே என்ற வாசகங்களுடன் கோலம் போட்டு எதிர்ப்பு. மும்மொழி கொள்கை திணிப்புக்கு எதிராக சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் போராட்டம். கல்லூரி முன்பாக திரண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கிவயல் விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரையும் மார்ச் 11ஆம் தேதி ஆஜர்படுத்த வேண்டும். சிபிசிஐடி போலீசாருக்கு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் விளைநிலங்களில் கொட்டப்பட்ட 20 பேரல் காலாவதியான ரசாயனங்கள்.
திடீரென ரசாயனங்கள் தீப்பற்றி எரிந்ததில் பொதுமக்களுக்கு கண் எரிச்சல் ஏற்பட்டதாக தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே பாலியல் புகாருக்குள்ளான தலைமை ஆசிரியர் மாரடைப்பால் மரணம். பெற்றோர் அளித்த புகாரில் போலீஸ் வழக்கு பதிவு செய்ய முடிவு செய்திருந்த நிலையில் அதிர்ச்சி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 64,000 ரூபாயை கடந்தது. சவரனுக்கு 520 ரூபாய் அதிகரித்து 64,280 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு 65 ரூபாய் வெளியேற்றம். 1 கிராம் 8,035 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. டெல்லியில் நாளை புதிய முதலமைச்சர் பதவியேற்பை ஒட்டி விழாக்கோலம் பூண்ட பாஜக தலைமையகம். ராம்லீலா மைதானத்தில் முன்னேற்பாடு பணிகள் மும்முரம். இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட 5 மாநிலங்களுக்கு 1,554 கோடி ரூபாய் கூடுதல் நிதி உதவி அளிக்க மத்திய அரசின் உயர்மட்ட குழு ஒப்புதல். ஆந்திராவுக்கு 608 கோடி ரூபாயும், நாகாலாந்து மாநிலத்திற்கு 170 கோடி ரூபாய், ஒடிசாவுக்கு 255 கோடி ரூபாய் என தேசிய பேரிடர் மேலாண்மை திட்ட நிதி. பதவியேற்பு தேதி குறிக்கப்பட்டுவிட்டாலும் டெல்லி முதலமைச்சர் யார் என்பதில் நீடிக்கும் மர்மம். இத்தனை நாட்கள் கடந்தும் முதலமைச்சர் தேர்வு செய்யப்படாமல் இருப்பது வினோதமாக இருக்கிறது என ஆம் ஆத்மி விமர்சனம். டெல்லி காங்கிரஸ் தலைமையகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம். கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா உள்ளிட்ட உயர்மட்ட தலைவர்கள் பங்கேற்பு. உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைக்கு கரும்பு கட்டுடன் வந்த சமாஜ்வாதி எம்எல்ஏ. விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப கொள்முதல் விலையை அரசு உயர்த்தவில்லை என குற்றச்சாட்டு. குஜராத் சட்டப்பேரவைக்கு முன்பாக ஜிக்னேஷ் மேவானி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கைகளில் விலங்கிடப்பட்டுக் கொண்டு போராட்டம். அமெரிக்காவிலிருந்து விலங்கிடப்பட்டு நாடு கடத்தப்பட்டவர்கள் குறித்து மத்திய மோடி அரசு மௌனம் காப்பதாக குற்றச்சாட்டு. இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார் ஞானேஷ்குமார். டெல்லி தலைமை அலுவலகத்தில் சக தேர்தல் ஆணையர்கள் வாழ்த்து. மகாராஷ்டிராவில் மன்னர் சத்ரபதி சிவாஜியின் 395வது பிறந்தநாள் விழா கோலாகலம். நாக்பூரில் ஏராளமான மக்கள் இசைக்கருவிகளை இசைத்து கொண்டாட்டம். சத்ரபதி சிவாஜி பிறந்த நாளை ஒட்டி ராஜஸ்தான் ஆளுநர், முதலமைச்சர் மரியாதை. கிரேனில் ஏறி சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி. கேரளாவின் பத்தனம்திட்டாவில் தினமும் அதிகாலை 3 மணிக்கு சேவல் கூவுவதால் தூக்கம் கெடுவதாக போலீசில் புகார். பக்கத்து வீட்டுக்காரர் மீது முதியவர் கொடுத்த புகாரால் பரபரப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் லட்சக்கணக்கானோர் குவிந்து தொடர்ந்து வழிபாடு. திருவேணி சங்கமம் முழுவதும் மனித கழிவுகள் நிரம்பி குளிக்கவே தகுதியற்று இருக்கும் நிலையிலும் புனித நீராடல்.
உத்தரப்பிரதேச பாஜக அரசு மகா கும்பமேளாவில் பெண்களின் கண்ணியத்தை காக்க தவறிவிட்டது. புனித நீராடும் பெண்களின் புகைப்படங்கள் ஆன்லைனில் விற்பனை செய்யப்படுவதாக அகிலேஷ் யாதவ் பரபரப்பு குற்றச்சாட்டு. அடித்தடி வழக்கிலிருந்து அமெரிக்க ராப் பாடகர் ராக்கி விடுதலை. நீதிமன்றத்திலேயே துள்ளி குதித்து கொண்டாடிய நண்பர்கள். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டம். நியூசிலாந்து அணி 10 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்களை இழந்து 48 ரன்கள் சேர்ப்பு. 25 நிமிடங்கள் வரை விளம்பரங்களை திரையிட்டு நேரத்தை வீணடித்து விட்டதாக திரைப்பட ரசிகர் வழக்கு. பெங்களூரு PVR ஐநாக்ஸ் தியேட்டருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம், ரசிகருக்கு 65,000 ரூபாய் இழப்பீடு.